ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இன்ஷாட்டில் ஒரு சிம்பிளான எடிட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து வீடியோக்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு 8 இமேஜஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை இமேஜ் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ டியூரேஷன் போய்க்கலாம். டியூரேஷன் போய்ட்டு 2.0 செகண்ட் வச்சு டபுள் டிக் வந்துட்டு கொடுத்துருங்க. இப்போ எல்லா இமேஜுமே வந்து அதே செகண்டில் வந்துடும். ஆடியோக்கு போய்ட்டு மியூசிக் போய்ட்டு நான் இப்போ வந்து ஆடியோ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பிப்பில் போய் கூட வைக்கலாம். நான் ஆடியோஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்ஷாட் வந்து நம்ம முன்னாடியே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் போய்ட்டு அட்ஜஸ்ட் போய்க்கோங்க. இப்போ நம்ம எல்லா இமேஜையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது நான் ஃபுல்லுமே வந்து பிளாக்கில் வந்து கொடுத்துக்க போகிறேன். எல்லா இமேஜுமே வந்து நான் வந்து பிளாக்கில் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பிளாக்கில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் எப்படி அனிமேஷன் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட்லேருந்தே பாருங்கள். இப்போ அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ பாருங்கள், நான் ஸ்லாண்டிங் எல் ஸ்லாண்டிங் ஆர்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் இமேஜுக்கு ஸ்லாண்டிங் எல்னால் செகண்ட் இமேஜுக்கு வந்து ஸ்லாண்டிங் ஆர், அப்போ தேர்ட் இமேஜுக்கு வந்து ஸ்லாண்டிங் எல், ஃபோர்த் இமேஜுக்கு ஸ்லாண்டிங் ஆர்ன்னு சொல்லி இந்த மாதிரி லாஸ்ட் இமேஜ் வரையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. நீங்கள் எத்தனை இமேஜ் வேணால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக அனிமேஷன் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி வேணால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அம்முன்னு சொல்லிவிட்டு நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபாண்ட்டெல்லாம் வந்து நியூ ஃபாண்ட்லாம் வந்து நான் ஏற்றிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் என்னோடய ஃபாண்ட்ஸ்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் புது ஃபாண்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த ஆல்ரெடி பிளாக் வந்து ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருந்தோம்ல, அந்த இமேஜ் வரையும் மட்டும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபுல்லுமே லிரிக்ஸ்க்கு வந்து நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இதை டெக்ஸ்ட் பண்ணி தான் நம்ம லிரிக்ஸ் வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபுல்லுமே வந்து லிரிக்ஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும். கரெக்டாக அந்த இமேஜ் கிட்ட வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ லிரிக்ஸ் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை பிப் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாண்ட் எல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணி முடித்த வாட்டி அதில் 5th ஆப்ஷனாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் ஒன் இருக்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து எம்ஜாய் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு இது வீடியோ எண்ட் வரலையும் நம்ம கொடுத்துடலாம். இதை தான் கரெக்டாக வந்து அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஃபுல்லாக காமிச்சேன்னா இது வந்து உங்களுக்கு லாங் வீடியோவாக போகுங்கன்றங்காட்டி ஃபுல்லாக டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் எப்படி வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நான் என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு எஃபெக்ட் இருக்கும். அதில் நான் வந்து ஒயிட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ எண்ட் வரலையும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இப்போ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இமேஜஸ் கிட்ட கரெக்டாக வச்சு நம்ம இன்னொரு எஃபெக்ட் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி இமேஜ் கிட்ட வச்சுட்டு மறுபடியும் எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம எஃபெக்ட் வந்து இன்னொரு எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். நான் என்ன எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜ்க்கு கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். இப்போ வச்சதுக்கப்புறம் வீடியோ எண்ட் வரலையும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்டாக அந்த இமேஜ் இருக்குல்ல அதில் வந்து பாதி மட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி திருப்பி நெக்ஸ்ட் இமேஜ்க்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்ட்ரல் இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். இப்படி தான் நம்ம எடிட் பண்ணியிருந்தோம். இந்த எடிட் வந்து ஈஸியான எடிட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பை ஹைஸ்.